அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். மன தைரியம் இல்லாமல் தவிக்கிறீர்களா? மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறீர்களா? நீங்க சங்கடகர சதுர்த்தி நாள்ல இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வரியை மட்டும் ஒரு 27 முறை அல்லது ஒரு 108 முறை அல்லது ஒரு 111 முறை சொல்லுங்க. 6/1/2026 மார்கழி மாதத்தின் 22ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையில சங்கடகர சதுர்த்தி. இப்ப இந்த கலியுகத்துல நிறைய நோய்களை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுக்கு வாயிலே பேரே வராத அளவுக்குலாம் நிறைய நோய்கள். அது மாதிரி இப்படி ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு சிலருக்கு 10 நாள் உடம்பு சரியில்லாமல் இருக்கும், 20 நாள் உடம்பு சரியில்லாமல் இருக்கும். ஆனால் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நோயோட தீவிரம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பல லட்சங்கள் செலவு பண்ணாதான் சில நோய்களெல்லாம் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் நோய்க்கு நிகராக ஒரு மனிதனை அதிக அளவில் துன்பப்படுத்தும் பெரும் நோய் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மன நிம்மதி இல்லாமல் மனபாரத்துடன் இருப்பது தான். இந்த மன நிம்மதியை பெறுவதற்குத்தான் விநாயகர் நினச்சி இந்த மந்திரத்தை நான் உங்களை சொல்கிறேன். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த விநாயகர் மந்திரத்தை நிச்சயமாக இதுவரைக்கும் நீங்கள் சொல்லியிருக்கவே மாட்டீங்க. நீங்கள் இப்போ தான் அதை கேள்வியே படுவீங்க. இந்த விநாயகர் மந்திரத்தை நான் உங்களுக்கு உச்சரித்தும் காட்டுறேன். இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். இதை சங்கடகர சதுர்த்தி நாளில் மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்னா, சதுர்த்தியில் தொடங்கி நீங்கள் எத்தனை நாள்னாலும் தாராளமாக சொல்லலாம். நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். மந்திரத்தை இப்போ உங்களுக்கு உச்சரித்து காட்டுறேன். மறுபடியும் சொல்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு உச்சரிப்பு புரியலைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வரலன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துட்டேங்க, இருந்தாலும் எனக்கு உச்சரிக்க தெரியல அப்படிங்கிறவங்களுமே தாராளமாக வாட்ஸ்அப்பில் என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பிரணம்ய சிரசதேவம் கௌரி புத்திரம் விநாயகம். பிரணம்ய சிரசதேவம் கௌரி புத்திரம் விநாயகம். இந்த மந்திரத்தை கையில் ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை குடிச்சிட்டு தூங்குங்க. அது மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய நாட்களில் கொஞ்சம் அருகம்புல் எடுத்து தலையணை கடியில் வச்சுட்டு மறுநாள் காலையில் ஏஞ்சோடனே அதை தலையை சுற்றி தூர போட்டுருங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்த்து செஞ்சோம்னாலே போதும். பிரச்சனைகள்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும், கஷ்டங்கள் நீங்கும், கடன் நீங்கும், துன்பம் நீங்கும், மன நிம்மதி கிடைக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர், ஜெய ஜெயசங்கர், மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.